வணக்கம். நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்களா? அப்போ டெய்லி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா? கஸ்டமர் கால்ஸ் மிஸ் ஆகுதா? சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியலையா? இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தா கவலையே வேண்டாம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பவர்ஃபுல்லான ஆட்டோமேஷன் சிஸ்டம் உங்க பிசினஸ மொத்தமா மாத்த போகுது. இது ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். சரி, நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல சின்ன பிசினஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கு என்ன தீர்வு, அதாவது இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு லைவ் டெமோ மூலமா பார்க்க போறோம். அப்புறம் இந்த சிஸ்டத்தோட உண்மையான பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா மார்க்கெட்டிங் கண்டென்ட் உருவாக்குறதை எப்படி ஈஸியா ஆக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க, அதுவும் ரொம்பவே சோர்வடைய வைக்கிற பிரச்சனைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த லிஸ்ட் பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது கனெக்ட் ஆகுதா? கஸ்டமர்ஸ் கூட பேச டைம் இல்ல, சேல்ஸ் அப்படியே நிக்குது, டெக்னாலஜியை பார்த்தாலே ஒரே குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் உங்க பிசினஸ்லயும் தினமும் வருதா? யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு மட்டும் வர்றதில்ல, நீங்க தனியா இல்ல. இதுக்கு காரணம் நம்ம கிட்ட சரியான சிஸ்டம்ஸ், சரியான டூல்ஸ் இல்லாதது தான். அதாவது இது ஒரு சிஸ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ இதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் தீர்வு கண்டிப்பா இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? ஒரு ஸ்பெஷலான ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மூலியமா இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணலான்னு இப்ப நாம பார்க்க போறோம். இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வாட்ஸ்அப் கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம். இது உங்க பிசினஸோட முக்கியமான வேலைகளான கஸ்டமர் இன்டராக்ஷன், சேல்ஸ், டெலிவரி இது எல்லாத்தையுமே ஆட்டோ பைலட் மோட்ல ரன் பண்ணும். அதாவது நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க பிசினஸ் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கும். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு பக்கம் சாதாரண வாட்ஸ்அப், இதுல நீங்க தான் ஒவ்வொருத்தருக்கும் மேனுவலா ரிப்ளை பண்ணணும். இன்னொரு பக்கம் இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ சிஸ்டம், இது 24 மணி நேரமும் ஆட்டோமேட்டிக்கா பதில் சொல்லும். அங்க நீங்க வேலை செஞ்சாதான் பிசினஸ் நடக்கும். இங்க நீங்க தூங்கும்போது கூட உங்க பிசினஸ் மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. சரி, தியரி எல்லாம் பேசிட்டோம். ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க ஒரு லைவ் டெமோ மூலமா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாம நேரடியாவே பார்க்கலாம். இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுன்னு காட்டுறதுக்காக ஒருத்தரை லைவா டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் சும்மா ஒரு மெசேஜ் அனுப்புனதுல இருந்து ஒரு முழு சேல்ஸ் ப்ராசஸும் சில நிமிஷத்துல எப்படி ஆட்டோமேட்டிக்கா நடந்து முடிஞ்சதுன்னு பாருங்க. ரிசல்ட் உண்மையிலே மிரட்டலா இருந்துச்சு. பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிள்? முதல்ல ஒரு ஹாய் அனுப்புறாங்க, உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேட்லாக் வருது. அதுலேருந்து ஒரு புக்கை செலக்ட் பண்ணி வெறும் ₹1 பே பண்றாங்க. பேமெண்ட் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த புக் டவுன்லோட் பண்ண ரெடி. எல்லாமே ஆட்டோமேட்டிக், மனுஷங்க வேலையே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை சேல்ஸ் உங்களால பண்ண முடியும்? இப்போ இந்த சிஸ்டத்தோட உண்மையான சக்தி என்னன்னு பார்க்கலாம். இது வெறும் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. இது வெறும் சேல்ஸ பத்தினது இல்ல, நீங்க வேலை செய்யற விதத்தையே மொத்தமா மாத்த போற ஒரு விஷயம். அதாவது இது உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போகுது. இந்த ஒரு வரியை கேட்டாலே போதும், எல்லாம் புரிஞ்சிரும். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனா என் சிஸ்டம் உங்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? உங்க நேரத்தையும் உங்க வேலையும் நீங்க பிரிக்கிறீங்க. நீங்க மற்ற வேலையில பிஸியா இருந்தாலும் உங்க பிசினஸ் நின்னு போகாது, சிஸ்டம் பாத்துக்கும். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க கடை இனிமே 24 ஹவர்ஸும் வாரத்துல 7 நாளும் திறந்திருக்கும். நீங்க வெக்கேஷன்ல இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், இல்ல வேற எந்த வேலையில வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க சிஸ்டம் மட்டும் உங்களுக்காக கஸ்டமர்ஸை பிடிச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இதனால கிடைக்கிற உண்மையான பலன்கள் என்ன? முதல்ல உங்க நேரமும் மன ஆற்றலும் உங்களுக்கு திரும்ப கிடைக்குது. ரெண்டாவது, ஒரு தொடர்ச்சியான வருமானம் உருவாகுது. மூணாவது, சின்ன சின்ன வேலைகளை விட்டுட்டு பிசினஸை எப்படி பெருசாக்கலாம்னு யோசிக்க உங்களுக்கு டைம் கிடைக்குது. சுந்தர் பிச்சை மாதிரி பெரிய ஆட்கள் கூட இப்படி சிஸ்டம்ஸை உருவாக்கி தான் பில்லியன் கணக்கான மக்களை ரீச் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பிசினஸ்குள்ள வேலை செய்யறதுல இருந்து பிசினஸா வளர்க்கறதுக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுதான் உண்மையான வளர்ச்சி. சரி, நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த சிஸ்டம்ங்கிற கான்செப்டை சேல்ஸ்க்கு மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் மாதிரி கிரியேட்டிவான வேலைகளுக்கு கூட எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆமா, சேல்ஸை மட்டும் இல்ல, உங்க மார்க்கெட்டிங் கண்டென்ட்டை உருவாக்குறதையும் நீங்க ஆட்டோமேட் பண்ண முடியும். அதுவும் எப்படி? உங்ககிட்ட ஒரே ஒரு ஐடியா இருந்தா போதும், ஏஐ டூல்ஸை வச்சு அதுலேருந்து எல்லா விதமான மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸையும் எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ப்ராசஸை பாருங்க, எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு. முதல்ல ChatGPTல ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்து டெக்ஸ்ட் உருவாக்குறீங்க. அப்புறம் அந்த டெக்ஸ்டையே வச்சு ஒரு இமேஜ் உருவாக்க ஏஐ கிட்ட கேட்குறீங்க. அடுத்ததா இந்த டெக்ஸ்ட் இமேஜை வச்சு ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்றீங்க. கடைசியா அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஏஐ வாய்ஸ் ஓவரும் கொடுத்துடலாம். அவ்வளோதான், பல மணி நேரம் ஆகிற வேலையை சில நிமிஷத்துல முடிச்சிடலாம்.
இதுதான் மார்க்கெட்டிங்கோட ஃபியூச்சர். இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க சேல்ஸ், உங்க மார்க்கெட்டிங்னு இந்த மாதிரி டெய்லி வேலைகள் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டம் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைம்ல நீங்க எந்த பெரிய ஐடியாவில கவனம் செலுத்துவீங்க? யோசிச்சு பாருங்க.